சென்னை ஆர்கே நகர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. பகுதி செயலாளர் லட்சுமணன் தலைமையில் நடந்த இந்த கூட்டத்தில் நட்சத்திர பேச்சாளரும் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவருமான திண்டுக்கல் லியோனி மேடையில் பேசினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடன் நேருக்கு நேராக பேச தயாரா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சவால் விட்டிருந்த நிலையில் அதற்கு திண்டுக்கல் லியோனி பதிலளித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு குறித்து பேசிய லியோனி விஜயை சரமாரியாக விமர்சித்தார். கட்சி தொடங்குறேன்ட்டு அப்படியே மேடையில் ஓடி வந்தார், ஓடினாரு, நடந்தாரு. அப்ப கீழே இருந்து அந்த கட்சி துண்டை பூரா அள்ளி மேலே போடுறான். அவரும் எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டே வந்தாரு. அதை பார்த்துட்டு நிறைய பேர் போட்டாங்க அந்த துண்டை. அவரும் போட்டு பார்த்துட்டு அடைச்ச அப்படின்ட்டு திருப்பி அவரு தூக்கி போட்டு கடைசிக்கு ஒரு துண்டோட போனாரு. அவர் கட்சி துண்டை பூரா பின்னால வர்றேன் பூரா நங்குன்னு மிதிச்சுக்கிட்டே வந்தான். முதல் மாநாட்டிலே உங்க கட்சி துண்டு பலரால் மிதிக்கப்பட்டதே ஒழிய அதை கூட கவனிக்காமல் நீங்க எல்லாம் மாநாடு. சென்னை கோட்டை போல டுபாக்கூர் கோட்டையை கட்டிவிட்டு அதற்கே 800 மீட்டர் ஓடும் விஜய் ஜார்ஜ் கோட்டையை பிடிப்பதற்கு எத்தனை மீட்டர் ஓட வேண்டும் என தெரியுமா என கிண்டலாக பேசினார். ஒரு டுபாக்கூர் சென்னை கோட்டையை வரைந்து அந்த கோட்டைக்கு இவர் ஓடுறாரா? அந்த டுபாக்கூர் பொம்மை கோட்டைக்கு ஓடுறதுக்கே நீங்க 800 மீட்டர் ஓட வேண்டியிருந்துச்சு. பொம்மை கோட்டையை பிடிப்பதற்கே 800 மீட்டர் ஓட வேண்டியிருக்கு. ஜார்ஜ் கோட்டையை பிடிக்கிறதுக்கு எத்தனை மீட்டர் ஓடணும் ப்ரோ? தமிழக வெற்றிக் கழக மாநாட்டில் விஜய் அம்பேத்கர் குறித்து பேசும்போது சாதிய ஒடுக்குமுறையை நிலைநிறுத்த போராடியவர் என்று தவறுதலாக பேசியிருந்தார். இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர். வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர். அவரையும் எங்கள் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம். யாரோ எழுதி கொடுத்தவரின் வசனத்தையே விஜய் மனப்பாடம் செய்து ஒப்புவித்ததாக கூறியவர் விஜயை 21வது பிளேடு என சரமாரியாக விமர்சித்தார். ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் ஒடுக்குவதற்காக பாடுபட்டவர் அம்பேத்கர். இதிலிருந்தே தெரியுதா மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறாரு ப்ரோன்னு. அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்து வாசிக்கிறாரு, வைக்கிறாரு, போறாரு, வர்றாரு. தம்பி, பிரதர், இன்னைக்கு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் என்ற ஆலமரத்தை அறுப்பதற்கு வந்த 21வது பிளேடு தான் நீங்க. 20 பிளேடுகள் குறித்து பேசும்போது திமுகவை அழிக்க நினைத்தவற்றில் சில பிளேடுகள் திமுக எனும் ஆலமரத்தோடு ஒட்டி கிடப்பதாக கூறினார். ஏற்கனவே 20 பிளேடுகள் துருப்பிடித்து 4 பிளேடு கிடக்குது. சில பிளேடு மரத்தோட ஒட்டி கிடக்குது. சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாம அனாதையா கிடக்குது. 21வது பிளேடு தம்பி, ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. மரத்தோடு ஒட்டிய பிளேடுகள் என்பதை கவனித்த நெட்டிசன்கள் திமுகவில் கூட்டணி வைத்திருக்கும் சில கட்சிகளைத்தான் திண்டுக்கல் லியோனி மறைமுகமாக கேலி செய்கிறாரோ என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே 20 பிளேடுகள் துருப்பிடித்து 4 பிளேடு கிடக்குது. சில பிளேடு மரத்தோட ஒட்டி கிடக்குது. சில பிளேடு மரத்தோட ஒட்டி கிடக்குது. சில பிளேடு எதுக்கு வந்தோம்னே தெரியாம அனாதையா கிடக்குது. 21வது பிளேடு தம்பி, ஆலமரத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து பார்க்க முடியாது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நின்று பேசியதையும் முகத்தை சுளித்தவாறே சகட்டு மேனிக்கு விமர்சித்த திண்டுக்கல் லியோனிக்கு கண்டனம் விடுத்து வருகின்றனர் விஜய் தொண்டர்கள்.